கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 11வது வசனம். யோவான் 1 அதிகாரம் வசனம் 11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல வல்லமை படைத்தவராக இருந்தும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக உன்னதமான நோக்கமாகிய தம்முடைய ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்ற நிலை இருந்த பொழுதில் கூட கடவுள் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களை ஒரு நாளும் அவர் கட்டாயப்படுத்தினதில்லை. இன்றைய நடைமுறையில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது. அந்த திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அந்த திட்டத்தோடு கூட என்ன செய்கின்றார்கள்? அதை கட்டாயப்படுத்தி நீங்கள் இதை செய்து தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், மக்களிலே அநேகருக்கு அது நன்மையை கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும், அரசாங்கம் நம்மை ஆளுகிற மக்கள் கொண்டு வருகிறதான திட்டங்களை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சகல அதிகாரத்தையும் படைத்த ஆண்டவராக மேசியா இருந்த பொழுதிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்கவில்லை. இதுதான் யூதருடைய வாழ்க்கை குறித்து இப்பொழுது நாம் வாசித்த வேத வசனம் சொல்லப்படுகிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். தம்முடைய சொந்த ஜனமாகிய யூத மக்கள் அவர்களுக்குள்ளாக அவர்களுடைய மீட்பு, அவர்களுடைய ரட்சிப்பு என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனத்தை தேடி வந்தாலும் அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அவர்கள் அவரை இன்று வரையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இதோ பார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இவ்விதமாக அழிக்கப்படுவீர்கள், அல்லது இவ்விதமாக நீங்கள் என்னால் தண்டிக்கப்படுவீர்கள் என்ற காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லாமல் இன்றைக்கும் ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தம் என்ன செய்கின்றது? இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிற கடவுளாகவும், அந்த வாய்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு வந்து ஐக்கியப்படுகிற ஆண்டவராகவும், அப்படி ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது ஆண்டவரிடத்திலே இருந்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற மக்களாகவும் நாம் இருக்கின்றோம். கடவுள் ஒருவரையும் அவர் கட்டாயப்படுத்தினதும் இல்லை, திணித்ததும் இல்லை. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது யூதருடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு நல்லவர். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் மாறுகின்றது. அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறார். அவருடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்று தொடர்ந்து நற்செய்தியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் பல நிலைகளிலே அறிவிக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் கூட ஒருவரையும் கடவுள் கட்டாயப்படுத்தவில்லை. நமக்கு ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி, தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் விரும்பி இந்த இரட்சகரை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் இரட்சகர் கொடுக்கிறதான மீட்பு, சமாதானம், சந்தோஷம் நம்முடையவைகளாக மாறுகிறது. இயேசுவை நாம் புறக்கணிக்கும் பொழுது கடவுள் அதை ஒரு நாளும் நமக்கு தண்டனைக்குரியதாக அவர் மாற்றுகிறதே இல்லை. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும்.
நம்முடைய நிலைகளிலே மாற்றங்கள் வர வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் அல்லது இந்த உலக வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னாலும், அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணை செய்து நம்மை வழி நடத்தி நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு ஒரு ஆண்டவர் வேண்டுமென்றால், இயேசு இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தின் வாசல் அருகே நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கின்றார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இட்ஸ் அவர் சாய்ஸ் டு ஓப்பன் அவர் ஹார்ட்ஸ் டு ஜீசஸ் ஆர் க்ளோஸ் இட் ஒன்ஸ் ஃபார் ஆல். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எனக்கு வேண்டாம் என்று நம்முடைய இருதயத்தை நாம் இழுத்து சாத்தி கொண்டால் கடவுள் ஒரு நாளும் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் அதே நேரத்தில், ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி நாம் கேட்போமானால், அன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டோம் அல்லவா, கிறிஸ்மஸ் நேரங்களிலே சத்திரத்தில் இடமில்லாததினால் என்று எழுதியிருக்கிறது. நோ வேக்கன்சி இன் அவர் கெஸ்ட் ஹவுஸ் என்று சொன்ன மக்கள் எல்லாம் சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஏங்கி தவித்தார்கள். ஐயோ, உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார், கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாக வந்து தானே எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் அவர்கள் இடம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஒருவேளை நான் இந்த இடத்தை கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இரட்சகர் என்னுடைய விடுதியில் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் பிறந்தார் என்ற பெருமை எனக்கு வந்திருக்குமே, இழந்து விட்டேனே என்று வருந்தினார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவிற்கு இடத்தை கொடுப்போம். இயேசு எந்த வீட்டில், எந்த வாழ்க்கையில், எந்த குடும்பத்தில் வருகிறாரோ அவருடைய வாழ்க்கை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் எல்லா விதமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தன்னிலே பெற்றவர்களாக, உலகத்தில் தனக்கு விரோதமாய் வருகிற எந்த எதிர்ப்புகளையும், எந்த விதமான போராட்டங்களையும் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஆகவே தமக்கு சொந்தமானவர்கள் புறக்கணித்தாலும் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை திறந்து அவரை நம்முடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வோம். மாபெரும் அதிசயங்களை நாம் பார்ப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படியே நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமுமாய் மாறி நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.